அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த தஸ்பீஹை நாம் 313 முறை ஓதினால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றி பார்க்கலாம். இந்த தஸ்பீஹை ஓதுவதின் காரணமாக நமக்கு 9 விதமான நன்மைகள் கிடைக்கின்றன. முதலாவதாக குடும்பத்தில் பரக்கத் உண்டாகின்றது. இரண்டாவது, கடன் இல்லாத மரணம் ஏற்படுகின்றது. மூன்றாவது, தீராத நோய் நீங்க இந்த கலிமாவே சிறந்த மருந்தாகின்றது. நான்காவது, மனக்கவலைகள், மனக்கஷ்டம், மனக்கசப்பு ஆகியவைகள் நீங்கிவிடுகின்றன. ஐந்தாவது, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது. ஆறாவது, திருமணம் ஆகாதவர்கள் இதனை 313 முறை ஓதி அல்லாஹ்விடத்திலேயே துவா செய்து வந்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலா அதை நிறைவேற்றி தருகின்றான். ஏழாவது, ஹலாலான ரிஸ்கை அல்லாஹு தாலா கொடுக்கின்றான். எட்டாவது, திடீர் ஆபத்திலிருந்து பாதுகாப்பு பெற இதனை 313 முறை ஓதினால் நமக்கு வரும் ஆபத்திலிருந்து அல்லாஹு தாலா நம்மை பாதுகாப்பான். ஒன்பதாவது, ஈமானில் உறுதி கிடைக்கின்றது. இந்த 9 வகையான தேவைகளில் நமக்கு எந்த தேவை இருக்கின்றதோ அதை நாம் நினைத்து கொண்டு இந்த தஸ்பீஹை 313 முறை ஓதி அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டால் நிச்சயமாக நம் தேவைகளை நிறைவேற்றி தருவான். ஆமீன். அந்த சிறிய துவாவை பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா இலாஹா இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன். லா இலாஹா இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்தும் மினல் லாலிமீன். இந்த சிறிய தஸ்பீஹை ஓதுவதால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கின்றன. எனவே நமக்கு எந்த தேவை இருக்கின்றதோ அதை நாம் நினைத்து கொண்டு அல்லாஹ்விடத்திலேயே இந்த தஸ்பீஹை ஓதி நாம் துவா கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தாலா அதை நிறைவேற்றி தருவான். ஆமீன். நாம் இந்த துவாவை ஓதி மற்றவர்களுக்கும் ஓத அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.